ஓகே. நீங்க வந்து நீங்க லோகேஷ் கூட ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இல்ல நீங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஐதர் ஒரு சோஷியலி கான்ஷியஸா இருந்தது, இல்ல வாட் எவர் லோகேஷஸ் ஃப்ளேவர் இஸ். இப்போ இந்த படம் வந்து இஸ் இட் முதல்ல நீங்க வந்து ரொம்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் கேடிவில பார்த்த படங்கள் அந்த மாதிரி. இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜோன்குள்ள நீங்க இறங்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? சார் எல்லாத்துக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நீங்கள் கல்கின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 பண்ணியிருக்கேன். இந்த கல்கிக்கு அந்த 3க்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ எனக்கு தெரியாது. என் முதல் படம் தியேட்டரில் பார்த்துட்டு இப்படின்னு எல்லாரும் கைத்தட்டுற வரைக்குமே எனக்கு எது வரும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது சார். ரைட். ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ மாநகரம் பண்ண லோகேஷ் நான் கேட்டால் அடுத்த படம் நீ கைதி தான் பண்ணுவேன்னு கேட்டால் அவர் தெரியாது. ஏன்னா நான் கூடவே தான் இருந்தோம். கைதிக்கு முன்னாடி ஏகப்பட்ட கைதி நாங்கள் பண்ணிருந்தோம். அது கைதி ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ அடுத்த படம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷோ அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் முடிஞ்சு தேட்டர் விட்டு வெளியே வர முகத்தை பார்த்தா தெரியும் இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு, எதெல்லாம் போயிருக்கு வந்திருக்குன்றது. ஸோ அதனால் நான் அந்த கல்கி பண்ணும்போதே நான் என்ன தான் தேடிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் 2 படங்கள் பண்ணிருந்தேன். அந்த 2 படத்தில் நான் ஒரு தேடலில் இருந்தேன். எவ்வளோ தேடியும் கிடைக்கல அதில். அதனால நான் வெளியே விடாமல் வச்சுக்கிட்டேன். இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் வந்து உங்கள் படத்தில் இருக்காரு. இப்போ பாக்யராஜ் படம்னா ஒரு மாதிரியா இருக்கும். லைக் ஆஸ் அன் ஒரு ஃப்ளேவர், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒவ்வொரு படமும் வெவ்வேறையா இருக்கும். பட் ஒரு காமனாக ஒரு சென்சிபிலிட்டி இருக்கும். இதை பார்த்தா இவர் படம் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லலாம்ல, அந்த மாதிரி கேட்டேன். அந்த ஃபீலும் கொஞ்சம் இருக்கும் சார். அந்த டச்சும் இருக்கும் தான். எனக்கு படம் பார்க்கும்போது அந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகே. ஸோ வாட் இஸ் இப்போ வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறதுல வாட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச்? சார் பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா ப்ரொடியூசர் ஈஸியாக கிடச்சிருங்க சார். லவ் ஸ்டோரிக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் கிடைக்கிறது கொஞ்சம் அதான் கான்ஃப்ளிக்ட். இப்போ ஏஜ் கேப் அந்த மாதிரி. அது ஏஜ் கேப்ன்றது நம்மளுக்குள்ள தான் கான்ஃப்ளிக்டில் இருக்குது. அது வெளியே வச்சிடலாம். அதை தாண்டி நிறையா இப்போ 2 கேரக்டர்ஸ் பிடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த 2 கேரக்டர்ஸ் பிடிச்சா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ பிரச்சனையை வச்சுட்டு இருப்போம். ரொம்ப சிம்பிளஸ்ட் விஷயம் கூட பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு எஸ்எம்எஸும் அலைப்பாயுதும் ஒரே மாதிரி படமாக தான் இருக்கும். ஏன்னா எஸ்எம்எஸோட ஸ்டார்டிங் வந்துட்டு அலைப்பாதையோட மொத்த கதையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொம்மை பக்கத்து பேர் வந்துட்டு ஈகோ கிளாஷ் படலாம். அவ்வளோ சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக உள்ளே போகிறதுக்கு எனக்கு அந்த கேஸ்டிங் ரொம்ப தேவைப்படுது. எனக்கு இங்கேருந்து ப்ளஸ்ஸே அதுதான். என் கான்ஃப்ளிக்டோட எனக்கு கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 கேரக்டர்ஸ், இவங்களை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் இப்படி எடுக்கிறது கொஞ்சம் கிடைக்கும் போது நல்லா இருக்குது சார். ஏன்னா இப்போ பற்றாக்குறை அது மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு சுற்றி முற்றி பார்க்கும்போது. இல்லை, எனக்கு அது புரியல. உங்கள் கான்ஃப்ளிக்ட் வந்து கேரக்டர்ஸ் மூலமாக இட்ஸ் சால்வ் இட். ஆமாம் சார். இப்போ 2 கேரக்டர்ஸ் பிடிக்கிறோம் இல்லைங்களா? எனக்கு இந்த 2 புதுசாக 2 கேரக்டர்ஸ் பிடிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய விஷயமா இருக்குது. தட் நாட் ஆக்டர்ஸ், கேரக்டர்ஸ். ஓகே. ஸோ அந்த இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன தேவைகள். ஓகே. ரைட். ஸோ அது கரெக்ட் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமான பொறுத்த வரைக்கும் சார். ஐ திங்க் ஜென்ரலாகவே அதான் இது வரும். பிகாஸ் லவ் ஸ்டோரிஸுங்கிறது பண்ணிட்டே வராங்கல்ல. ஸோ திடீர்னு வந்துட்டு ஒரு என்ன புதுசாக லைக் லவ் ஸ்டோரியில் காமிக்கலாம்னா ஒரு பிகாஸ் இங்கே வந்து ஐ திங்க் நம்ம என்னதான் வந்து லிபரலாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வி ஹேவ் டு ஸ்டிக் டு அ சர்டன் இது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வேலிட் பாயிண்ட் தான் இது.